போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்னு பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் நடந்திருக்கு. ஒன்று குரூப் 4, இன்னொன்று குரூப் 2. இந்த 2 எக்ஸாம்லேயுமே கிளியர் பண்ணவங்க ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக அவங்க அரசு பணிக்கு செல்லட்டும். வாழ்த்துக்கள். அவங்க எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கரலாம். இப்போ இந்த 2 எக்ஸாம்லேயுமே என்னைய மாதிரி கொஞ்சம் தவற விட்டவங்க நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு 2026 எக்ஸாம் இருக்குதுன்னு நம்புவோம், நடக்கும். இப்போ நம்ம அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு 4 விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். 2வது அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். 3 ஃபினான்சியலாக 2026 நம்ம எப்படி கடக்கிறது. 4 லக் ஃபேக்டரை நம்ம லைஃப்பில் எப்படி கொண்டு வர்றது. இந்த 4 விஷயத்தில் முதல் 2 விஷயத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். அடுத்த 2 விஷயத்தை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 கொஸ்டினையும் குரூப் 2 கொஸ்டினையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓன் அனலைஸ் பண்ணுவோம். அனலைசிங் வீடியோ வேணாம், வீடியோ பார்க்க வேணாம். ஓன் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ஓனாக அதை பண்ணலாம். பண்ணுறதுனால என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நடந்த 2 எக்ஸாம் இது தான். அப்போ தமிழில் கொஷின்ஸ் புக்கிலேருந்து எவ்வளோ வந்திருக்கு, அவுட் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, மேக்ஸ் எப்படி கேட்குறாங்க, ரீசனிங் எப்படி கேட்குறாங்க, ஜிஎஸ் எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அதை வச்சு நம்ம புத்தகங்களை கையாளலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இது பண்ணலாம். இப்போது தோத்துட்டோன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு வருத்தப்படணும்? நம்ம என்ன ஒழுங்காக படிக்கலையா? நல்லா படித்தோமே, நல்லா படித்தோம். சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். கவனக்குறைவாக சில தவறுகள் செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம். இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்கல்ல, கிளியர் பண்ண எல்லாருமே இதே கட்டத்தை கடந்து தானே வந்திருப்பாங்க. இவங்களும் இதே மாதிரி நிறைய இடர்பாடுகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதனால் பயப்படாமல் அடுத்த வருஷத்தை தெளிவாக எதிர்கொள்வோம். நான் படித்து வேலைக்கு போகிறேன்னு இல்லை, நம்ம படித்து வேலைக்கு போகலாம். நம்ம சேர்ந்து படித்து வேலைக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லக் ஃபேக்டரும் ஃபினான்ஸும் நம்ம அடுத்து பதிவில் பார்க்கலாம். நன்றி.